ஒரு மனிதரின் ஜனாசா தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்த மறுத்தார்களா? ஏன்? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு முஸ்லிம் மனிதர் இறந்தார். அவரின் உடல் பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையை நடத்த அனைவரும் காத்திருந்தனர். சஃப் வரிசைகள் அமைக்கப்பட்டன. சுற்றிலும் சோகமான அமைதி. தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். இந்த மனிதருக்கு கடன் உள்ளதா? சகாபாக்கள் பதிலளித்தார்கள், ஆம், அவருக்கு அடைக்கப்படாத கடன் உள்ளது. அதை கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் சென்று கூறினார்கள், உங்கள் தோழருக்காக நீங்கள் தொழுங்கள். அவர்கள் ஜனாசா தொழுகையை நடத்தவில்லை. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த மனிதர் முஸ்லிம் தான். அவர் தொழுதார், நோன்பு நோற்றார், அல்லாஹ்வை நம்பினார். ஆனால் இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடம். இந்த நிகழ்வு உண்மையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சஹீ அல் புகாரி மற்றும் சஹீ முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல்களில். இஸ்லாத்தில் மக்களின் உரிமைகள் மிகவும் முக்கியம். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலான தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கலாம், ஆனால் மக்களின் உரிமைகள் திருப்பித் தரப்பட வேண்டும். பின்னர் ஒரு சகாபி அந்த கடனை தான் செலுத்துவேன் என்று பொறுப்பு எடுத்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். மேலும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஃமினின் ஆத்மா அவருடைய கடன் அடைக்கப்படும் வரை நிலுவையில் வைக்கப்படும். அதனால் நாம் செல்வத்தை அதிகரிப்பதை விட முதலில் நம்மிடம் உள்ள கடன்களை அடைப்பதை கவலைப்பட வேண்டும். இன்று நாமே இந்த உலகை விட்டு சென்றால் நாம் பின்னால் அமைதியை விட்டு செல்வோமா, அல்லது அடைக்காத பொறுப்புகளையா? நாம் செல்வத்தை சேர்க்க பல ஆண்டுகள் செலவிடுகிறோம், ஆனால் நாம் அடைக்க வேண்டிய கடன்களை மறந்து விடுகிறோம். நினைவில் கொள்ளுங்கள், முஃமினின் ஆத்மா அவருடைய கடன் அடைக்கப்படும் வரை நிலுவையில் இருக்கும்.